ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சூஜி கஞ்சி செய்கிறத பார்ப்போம். சூஜியும் சேமியாவும் கலந்தது இது. ஒரு கடாயில் இந்த மாதிரி சட்டியில் என்ன செய்யுங்க, நெய் சேர்த்துக்கிறங்க. அந்த நெய்யில் நான் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறங்க. நான் முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன், கிஸ்மிஸ் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு சேர்த்தாலும் இதுக்கு இந்த பிரியாணி கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். அது பொண்ணு வறுவலாக வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். அப்போ அதே நெய்யில் அதே சட்டியில் தேங்காய் பால், தண்ணிப்பால், அந்த தண்ணிப்பால் பாதி பால் எடுத்து பாதி சேர்த்துக்கிறங்க. அதில் டவுன் பண்டான்னு சேர்த்துக்கிறங்க. ஒரு 4-5 ஏலக்காய் லேசாக தட்டி அதை சேர்த்துக்கிறங்க. அந்த விதையோடு போட்டிங்கன்னா அது வாடை அடிக்கும், அதனால நல்லா இருக்காது. அந்த ஏலக்காய் முழுசாக சேர்த்துக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள், 3/4 கப்பு சேமியா சேர்த்துருக்கேன். ஒரு மங்கில், அந்த மங்கில் 3/4 மங்கு சேமியா, அதே அளவு வச்சுக்கிறங்க எல்லாமே நீங்கள். அதனால் சேமியாவை நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. சேமியா இப்போ நல்லா 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ இருக்க தண்ணிப்பால் பாதி பாலை அதிலே சேர்த்துக்கலாம். இது 1.5 தேங்காய், முழு தேங்காயை எடுத்து நான் தலைப்பால் தண்ணிப்பால் தனித்தனியாக எடுத்துருக்கேன். இது தண்ணிப்பாலில் காய்ச்சிரும். இது மில்க்கு, ஃப்ரெஷ் மில்க்கு, அது ஒரு மங்கு ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமெல்லாம் உப்பு சேர்த்துக்கிறங்க, தேவையான அளவு. நீங்கள் உப்பு இந்த பாருங்கள், உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துக்கிறங்க தேவையான அளவு. இது ரவை சேர்க்குறேன், ஒரு மங்கு ரவை சேர்க்குறேன். ரவையை போடையில் நீங்கள் கிண்டி விட்டுக்கிறங்க. சீக்கிரம் கட்டிப்படும், அதனால் கிண்டி விட்டுக்கிறங்க. நீங்கள் இந்த சேமியா ரவை சேர்த்தா சூப்பராக இருக்கும். இதை சீனி ஒரு மங்கு சேர்த்துக்கிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இனிப்பு பார்த்துக்கிறங்க. நான் 3/4 இனிப்பு தான் போட்டிருக்கேன், ரொம்ப ஃபுல்லாக இனிப்பு போடலை. 3/4 இனிப்பு போட்டதுனால தான் ரொம்ப சேர்க்காம 3/4 மங்கு சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ இது தேங்காய் பால் கெட்டிப்பால். இந்த கெட்டிப்பாலையும் நல்லா எல்லாம் வெந்துருச்சு, சேமியா ரவா எல்லாம் வெந்துருச்சு. அதனால் கடைசியாக நம்ம தேங்காய் பால் கெட்டிப்பாலை ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கிறங்க. ரொம்ப கொதிக்க விட்றாதியே. தேங்காய் பால் கெட்டிப்பால் ஊற்றுனதோடு இல்லைன்னா ஒரு மாதிரி திரி ஆயிரும். அதில் ஒரு 2 ஸ்பூன் மேலே நெய் போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நெய் போட்டு அதில் முந்திரியை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு உப்பு இனிப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த சூஜி கஞ்சி ஸ்லைஸு, அப்புறம் சில பேர் ரொட்டிக்கு சாப்பிடுவா, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ்.